அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற தலைப்பில் 8, 9, 10 தேதிகளில் எஸ்எம்சி உறுப்பினர்களை கொண்டு பள்ளியை வளாக தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதற்கான புகைப்படங்கள் எமிஸ் வலைதளத்தில் நம்ம அப்டேட் செய்ய வேண்டும். அது எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மேலே சர்ச் பாரில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு எமிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற காலம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாஸ் க்ளீன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் 3 வகையான தலைப்பு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிஃபோர் கொடுத்துருப்பாங்க. பிஃபோரில் நம்ம எந்த இடத்த பள்ளி வளாக தூய்மை செய்கிறோமோ அந்த இடத்த நம்ம புகைப்படம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஜேபிசி ஃபார்மேட் அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் நம்ம கேமராவில் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது 5 எம்பிக்கு வரைக்கும் நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாம். 5 எம்பிக்கு மேலே போகக்கூடாது. செலக்ட் ஃபைலில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அலோ கேட்கும். நம்ம எந்த இடத்த பள்ளி வளாகத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த புகைப்படத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளுடைய கேலரியில் அது இருக்கும். அந்த இடம் அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா டன்னுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபைல் லோட் ஆகும். இது பிஃபோரில் இந்த புகைப்படம் இருக்கணும். இதை நம்ம டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வழிமுறைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம புகைப்படம் மாற்றலாம், டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன் ப்ராக்ரஸ். இதில் வேலை நடந்துகிட்ருக்கிற மாதிரி நம்ம புகைப்படம் எடுத்து இன் ப்ராக்ரஸில் நம்ம அப்லோட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் ஃபைல் அப்படிங்கிற காலத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஃபைல் அப்படிங்கிற காலத்தை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மறுபடியும் கேலரிக்குள்ளே நமக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் வேலை செஞ்சுட்ருக்கிற மாதிரி இந்த புகைப்படத்தை அப்லோட் பண்ண வேண்டும். இப்போ அந்த புகைப்படம் நமக்கு வருது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஃபைல் உங்களுக்கு லோட் ஆயிரும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம 5 எம்பி வரைக்கும் நம்ம புகைப்படத்தை அப்லோட் பண்ணிக்கலாம். 5 எம்பிக்கு மேலே பண்ண முடியாது. ஆஃப்டர், அதாவது இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த புகைப்படத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அந்த புகைப்படத்தை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிமார்க்ஸ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கேம்பஸ் வாஸ் க்ளீன்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். இது மாதிரி தான் நம்ம 8, 9 தேதிகளில் நடைபெறும் இதை நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.